அதான் பைபிள் சொல்லுது, அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஸோ இப்போ என்ன சுற்றி இருந்தாலும் என் லைஃப்பில் உயர்வுக்கு ஏதுவான ஒரு காரியம்தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இன்றைக்கி எதிர்மறையான சூழ்நிலை, எல்லாருக்கும் எதிர்மறை. ஆனால் எனக்கு மட்டும் இதில் என்னன்னு தெரியல, ஆனால் நேர்மறையானது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு தெரியும். சார் இந்த டைம் தான் சார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இது தேவன் கொடுத்ததா? இது தேவன் கொடுத்ததல்ல, இது பிசாசு கொடுத்தது தான். ஆனால் இவைகளின் மத்தியிலும் தேவன் 100% தான் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அந்த ஆம்னிபொட்டன்ட் காட், அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ரொம்ப ஏதோ பிசாசு ஆக்டிவாக இருக்க மாதிரியும் ஏசுனார் ஓரமாக உட்காந்து குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கக்கூடாது. சில பிரசங்கத்தை கேட்டால் அப்படி தான் இருக்குது. ஒரு பிரசங்கம் ஃபுல்லாக பிசாசு என்ன செய்வான்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் தேவன் என்ன செய்வார்ன்றதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நண்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையிலே எழுதப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். இதுதான் வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. சூழ்நிலைகள் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது, எதிரிகள் என் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது, ஞானிகளும் இந்த உலகத்தின் பிரபுக்களும் என் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது, ராஜாக்களும் அதிகாரிகளும் ஒருவேளை வார்த்தைக்கு எதிராக வருவார்கள் என்றால் அவர்களும் என் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. அவர்கள் நல்விதமாய் ஆட்சி செய்வார்கள் என்றால் அது நிறைவேறும். தேவனுடைய வார்த்தைக்கு ஏதுவாக இருப்பார்கள் நிறைவேறும். வார்த்தைக்கு எதிராக இருப்பான்னா ஏன் வாழ்க்கையில் அவன் கிரியை செய்ய முடியாது. அதனால தான் பெரும் புயலும் காற்றும் பவுல் போயிட்டு இருந்த கப்பலில் வந்துச்சு. அப்போ கேட்குறாங்க, எல்லாம் பயந்து போய், ஐயா வந்து 20 நாள் ஆச்சு, 21 நாள் ஆகி போச்சு, மேலே சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல, எந்த திசையில் போகிறோன்னு தெரியல, எல்லாம் செத்துருவோண்டான் முடிவில் இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. பவுல் எந்திரிச்சு சொல்கிறான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். அப்போ எது நடக்கும்? காற்று நிர்ணயிக்காது, புயல் நிர்ணயிக்காது. அப்போ எது ஏன் நடக்க போகுது? நான் சீசருக்கு முன்னாடி நிற்க போகிறேன், ராயருக்கு முன்னாடி நிற்க போகிறேன், கர்த்தர் சொல்லிட்டார். அதனால் கட்டாயம் எல்லாரும் ரோமில் போய் சேர்றோம், சீசனுக்கு முன்னாடி நிற்போம் அப்படின்றான். அப்போ எது நடக்கும்? எனக்கு சொன்னது தான்டா நடக்கும்ன்றான். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு சொன்னது தான் நடக்கும். தேவன் எங்களுக்கு இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அதுதான் நடக்கும். எதிரிகளும் மற்றவனும் இதை பார்த்துட்டு, என்ன நீ வாக்குத்தத்தம் சொன்ன, பரியாசம் பண்ணத்தான் செய்வாங்க. அவன் பண்ணிட்டு போகிறான். இதில் கிறிஸ்தவன் வேற சொல்லிக்குவாங்க. இவங்க எல்லாம் வந்து பரியாசக்காரர்கள், இவங்களை விட்டுருங்க. எதுங்க நடக்கும்? தேவன் சொன்னது தான் நடக்கும். ஆமேன், ஆமேன். பிசாசு வந்து தெருவாக சுற்றிக்கிட்டு பயங்கர ஆக்டிவாக இருக்க மாதிரியும், ஏசுனார் வந்து 144 இருக்க மாதிரியும். இங்கே பாருங்க, பிசாசு தெருவாக சுற்றணும். ஏன்னா அவன் ஆம்னி பிரசன்ட் கிடையாது. ஏசு தெருவாக போக வேண்டியதில்லை. ஒரே நேரத்தில் உலகத்தில் 50 பேர் வீட்லேயும் அவர் உட்காந்துருக்க முடியும். இப்போ உங்கள் வீட்டில் அவர் இருக்கிற மாதிரி. ஸோ தேவன் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்காங்க. என்னையா நடக்கும்னு கேட்டான் பவுலை பார்த்து. பவுல் சொன்னால், எனக்கு சொல்லப்பட்டபடி தான் நடக்கும் சார். புயல் இப்படி அடிக்குது சார், காற்று அடிக்குது சார், நம்ம போய் சேருவோமான்னு தெரில சார். ஹே, உனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். எனக்கு என்ன தேவன் சொல்லியிருக்காரோ அதுதான் நடக்கும். அதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயர்வை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள். அது 20 நாளாக இருக்கட்டும், 28 நாளாக இருக்கட்டும், அடுத்த ஒரு மாதம் ஊரடங்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இதோடு இணைக்கப்பட்டதல்ல, என் வாழ்க்கை வார்த்தையோடு இணைக்கப்பட்டது, வார்த்தையோடு இணைக்கப்பட்டது. ஆகவே தேவன் எனக்கு வைத்திருக்கிற சித்தத்துக்கு தடையாக இந்த வியாதி இருக்கும் என்றால் அதை அடித்து தகர்ப்பார். அது தகர்க்கப்படுகிற நேரங்களுக்கு இடையில் இருக்கிற இந்த நாட்களிலும் தேவன் எனக்கு தேவை, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைவேற வேண்டிய வார்த்தையின் அடிப்படையில் 100% தேவன் வேலை செய்வார். இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆகவே நண்புக்குரியவர்களே, எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையினால் தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வாக்குத்தத்தம் என்கிற அச்சோடு வார்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு சீரியல் செட்டு அப்படியே போடுறோம், சர்ச்சுக்கு ஸ்ட்ரீட்டில் இதெல்லாம் போடுறோம். இப்போ சுவிட்சை போடலை நீங்கள், சரியா? சுவிட்சை நீங்கள் போட்ட உடனே
அந்த லைட் எங்கெல்லாம் எரியும் சொல்லுங்கள்? எங்கே எரியும்? எங்கெல்லாம் அந்த சீரியல் செட்டை வச்சுருக்கிறீங்களோ அங்கெல்லாம் அது எரியும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சீரியல் செட்டு எரியாமல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ சுவிட்சை போட்டோடனே கண்ணுக்கு தெரியாமல் எங்கெல்லாம் இந்த சீரியல்லாம் எரியுதோ அப்படி வார்த்தை உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ அது தெரியல, ஏன்னா சுவிட்ச் போட்டு லைட் எரியாதனால தெரியல, ஆனால் டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அதை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்னெல்லாம் வார்த்தை டிசைன் பண்ணி போட்டிருக்கோ அது எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மெளிரப் போகிறது. சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஏனென்றால் உங்களை குறித்து வந்து தேவன் வச்சிருக்கிற அந்த அச்சு அதில் தான் எல்லாம் போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே பிசாசானவனால் உங்கள் தலைமுடியில் ஒன்று கூட கீழே விழ வைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது அப்படின்னா உங்களுக்கு வழுக்கே வராது. அப்படி மீனிங்கில் சொல்லியிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் கேட்குறேன், தலைமுடியே விழாதுன்னா கொல்ல பேர் கிறிஸ்தவங்களே வந்து நம்ம என்ன செஞ்சு தான் இருக்கோம், திடீர்னு முடி உதிர்ந்து தான் இருக்கிறோம். அப்போ வந்து வசனம் இப்போ தப்பாயிருச்சு, கர்த்தர் உங்கள் பாதுகாப்பை விலகிட்டார்னு அர்த்தமா? தலைமுடி ஒன்றும் கீழே விழான்னு என்ன அர்த்தம்? நான் உன் மேலே வச்சிருக்கிற திட்டத்தில் ஒரு பாயிண்ட்டு கூட குறையாதரா, அதுதான் அர்த்தம். தலைமுடின்னு எந்த முடியா? நான் வச்சிருக்கிற பிளானில் ஒரு முட்டி கூட கீழே விழாது. தைரியமாக இருக்கணும். தேவன் வச்சிருக்கிற திட்டத்தில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. அதனால வந்து தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க பவுலை. ஆனால் அங்கே உள்ளே உட்காந்து நிருபத்தை எழுதி முடிச்சிட்டான். ஓடி ஓடி வேலை பார்த்தா கரண்ட் ஜென்ரேஷனோட முடிஞ்சிருப்பான். உட்காந்து எழுதுனா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஆசீர்வாதம் ஆகிட்டான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சத்திற்கு உங்களை கொண்டு சென்றுகிட்டு இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஸோ அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்களை பற்றி ஒரு திட்டம் போட்டுட்டார். உங்களை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். உங்களை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஜஸ்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அவர் எழுதி வச்சது தான் நிறைவேறும். இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் கடவுள் எழுதியிருக்கிறாரு, ஆனால் என் வாழ்க்கையில் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது அது எல்லாம் பெர்ஃபெக்டாக நிறைவேறிட்டு தான் இருக்குது. ஆனால் திடீர்னு அரசாங்கம் ஒன்று போடுது, இல்லாட்டி வந்து எங்கள் அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு, எங்கள் அண்ணன் வேறு விதமாக முடிவு எடுக்கிறான், என்னை ரட்சிக்கப்படாத ஆளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குன்றான். இவங்கெல்லாம் இப்படி தாறுபாறாக முடிவு எடுத்து கடைசியில் என் வாழ்க்கையில் எழுதப்பட்டது எதிர்மறையான ஆட்கள்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கனால என் வாழ்க்கையில் அது எப்படி நிறைவேறும் சார்? எல்லாருமே பாசிட்டிவான ஆளாக இருந்தால் நிறைவேறிடும். எதிர்மறையான ஆட்களாக இருக்கிறாங்களே, இவங்களாம் சேர்ந்து திட்டத்தை குலைச்சிட மாட்டாங்களா அப்படின்னா குலைக்க முடியாது. அதுதான் உண்மை, குலைக்க முடியாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டதை அந்த வசனம் சொல்லுது, அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இந்த அவர்கள்ன்ற இடத்துல யார் வந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அவர்கள் நிறைவேற்றினார்கள் அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் நிறைவேற்றிருக்கணும். இல்லை 12 சீஷர்கள் நிறைவேற்றிருக்கணும். இல்லை இந்த 5000 பேர் அப்பா வாங்கி சாப்பிட்டாங்களே இவங்களாம் நிறைவேறியிருக்கணும். ஆனால் அவங்களெல்லாம் வச்சு நிறைவேற்றலையாம். நிறைவேற்றினதெல்லாம் யாராம்? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ். 30 வெள்ளிக்காசு வாங்கி காட்டி கொடுத்தானே, எதிர்மறையான ஒரு வேலையை செஞ்சான் பாருங்க யூதாஸ். அவன் காட்டி கொடுத்தவொன்னே அவரை பிடிச்ச அண்ணாவும் காய்பாவும், போர்ச்சவர்கள், பிலாத்து, ஏரோது, அவரை கன்னத்தில் அறைந்தவன், எதிர்மறையான சூழ்நிலை, இவங்க எல்லாரையும் வச்சே தேவன் தான் நினச்சதை நிறைவேற்றினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எதிர்மறையாக செய்கிற ஆட்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் அவங்க மத்தியில் உங்களை பற்றி அவர் நினச்சதை செஞ்சு முடிச்சுடுவாருங்க. உங்களை எவ்வளோ உயரத்தை கொண்டு போகணும், எவ்வளோ ஆசீர்வதிக்கணும், எல்லாத்தையும் அவர் வச்சு செஞ்சு முடிச்சுடுவார். இப்போ என்ன ஆகி போச்சு, இவர்களை வச்சே செஞ்சுட்டார் தேவன். உங்களுக்கு எதிராக, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய திட்டம் இயேசு சிலுவையில் அறையப்படுவது. இதுதான் பிதாவுடைய மிகப்பெரிய திட்டம். வாழ்க்கையில் அவருடைய ட்ரீம் அப்படின்னா இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தை மறுபடியும் ரட்சிப்பது. அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை பிதா நிறைவேற்றுறார். இந்த மகா பெரிய திட்டம் சற்றும் பிசகாமல் நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறுச்சுன்னா உலகமே பாவத்திலேருந்து வெளியே வந்துடும்.
இவரை வைத்து ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னா உலகம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால் பிசாசு தன்னால் ஆன மட்டும் தன் ஆட்களை வைத்து அதை தடுக்க முயற்சி செய்வான். பிதா திட்டம் போடும்போது யோசிக்கிறார், இதை நம்ம செய்யணும். அப்போ பிசாசு தன்னால் முடிஞ்ச அளவு இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பான். இப்போ தான் ஒரு பிளான் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு எதிராக ஒரு முயற்சி எடுக்கிறான் பார்த்தியா, அந்த முயற்சிக்குள்ளேயே நம்ம திட்டம் நிறைவேற மாதிரி வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இவன் யாரெல்லாம் கொண்டு வரானோ பிசாசு, அவங்கள வச்சே செஞ்சிட்டார் சார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை சுற்றி என்ன எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும், எதிர்மறையாக மக்கள்லாம் சுற்றி நின்று வேலை பார்த்தாலும், இப்போ தாம் பிளானை அவங்கள வச்சே செய்வார். இங்கிட்டு பிலாத்து, இங்கிட்டு ஏரோது, இங்கே நூற்றுக்கு அதிபதி, இங்கிட்டு கன்னத்தில் அரைஞ்சவன், காட்டி கொடுத்தவன், அண்ணா, காய்பா, சோத்துக்காக காசுக்காக மதத்தை வார்த்தையை விற்று போட்ட அண்ணா காய்பா, துரோகிகள், எதிரிகள், முட்டாள்தனமான அரசர்கள், களியாட்டங்களில் இருந்த ஏரோது போன்ற ஆட்சியாளர்கள், இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இவங்களை வச்சு இவங்களையே மூவ் பண்ணி தேவன் தன்னுடைய மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றிட்டார்னா, எங்கள் அப்பா, எங்கள் தாய்மாமே, எங்கள் அண்ணன், சூழ்நிலை, வாத, வியாதி, 144 இதெல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் வச்சுருக்க திட்டத்தை மாத்திரும் நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. உனக்கு என்ன திட்டம் தேவன் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராய் தேவன் இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். ஸோ அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். உங்களை குறித்து எழுதினதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை வச்சு நிறைவேற்றுவார், எதிர்மறையான சூழ்நிலையை நிறைவேற்றுவார். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணத்தின் போது முழு அதிகாரத்தையும் இயேசு எடுக்கவே இல்லை. அதிகாரத்தை யார் யாரோ எடுத்தாங்க. பிலாத்து எடுத்தான், ஏரோது எடுத்தான், அண்ணா எடுத்தான், காய்பா எடுத்தான், நூற்றுக்கு எடுத்தான், பரிசேயர்கள் எடுத்தார்கள், அதிருப்தியாளர்கள். அவரை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க முடியல அப்படின்னு கோவத்தில் வந்திருப்பாங்க பாருங்க. வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காதவங்க, இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் குறைவாக கிடச்சிச்சு, முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் அப்போ நல்லா சூடாக கிடச்சிருச்சு, இப்படி ஒரு சில அதிருப்தியாளர்கள் எப்போவுமே இருப்பாங்க. ஆமாம், இவங்க வந்து வேலையை வந்து லீடர்ஷிப் பேசுகிறாங்க. இந்த அதிருப்தியாளர்கள், யூதாஸ், இவங்க எல்லாருமே அதிகாரத்தை கையில் எடுத்தாங்க. இவரை சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க யார்? அதிருப்தியாளர்கள், கையில் காசை வாங்கிட்டு பொய் சாட்சி சொன்னவங்க. அப்போ இவங்க எல்லாருமே அதிகாரத்தை எடுத்தும், இத்தனை பேர் அவனவன் தன் தன் விருப்பத்திற்கு முடிவெடுத்தும், முடிவில் இயேசுவின் வாழ்க்கையில் பிதா 100% தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். உங்களை சுற்றி இருக்கிற அவன் தான் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம். ஆனாலும் ஓ வாழ்க்கையில் தேவன் திட்டமிட்டதை 100% நிறைவேற்றி முடிப்பார். அதனால சார் அவர் இப்படி முடிவெடுத்துட்டார், இவர் அப்படி முடிவெடுத்துட்டார், எப்படி வேணாலும் முடிவெடுங்கயா, இதுக்கு மத்தியில் நான் வச்சிருக்க திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். எவ்வளோ நிறைவேற்றுவாராம்? 100%. சிலுவையில் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னார். கொஞ்சம் பிலாத்து கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாப்புல, வந்து நோட்டு மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து அவசரத்தில் பாடிட்டார், அதனால் முக்கால்வாசி நிறைவேறிச்சு, இந்த காய்பா தான் கொஞ்சம் கழட்டி விட்டான் அப்படின்னு சொல்லலை. அம்புட்டு பேர் அவன் இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் அவன் இஷ்டத்துக்கு வேலை பார்த்தாலும் இயேசுவை குறித்து எழுதப்பட்டது 100% நிறைவேறியது. உன் வாழ்க்கையில் அப்படி நிறைவேறும் என்று நான் சொல்லுகிறேன். காரணம், நீ தேவ குமாரர்களாக இருக்கிறீர்கள், குமாரனுடைய சந்ததியாக நீ இருக்கிற. அப்போ சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்டு. யார் சொல்லியிருக்க வேண்டும் இந்த வார்த்தையை? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சிலுவையில் அறைந்த போர்ச்சேவன் அரைஞ்சு முடிச்சுட்டு சொல்லியிருக்கணும் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு. இல்லை யார் சொல்லியிருக்கணும்? 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு யூதாஸ் போனானே அவன் சொல்லியிருக்கணும் இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அன்றைக்கி நைட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சுட்டு. இல்லை ஏரோது சொல்லியிருக்கணும், பிலாத்து சொல்லியிருக்கணும், என்ன சார் செஞ்ச கேஸு, இட் இஸ் ஃபினிஷ்டு. இவன் யாருமே சொல்லலையாம். எல்லாம் அரைஞ்சு முடிஞ்சு டயர்டாக வீட்டுக்கு போயிருக்கான். இயேசு சொல்கிறார் இட் இஸ் ஃபினிஷ்டுன்றார். அப்படின்னா என்ன? இவ்வளவு நேரம் இவங்க அம்புட்டு பேரையும் வச்சு இவர் தான் வேலை பார்த்துருக்காரு. பிசாசு வேலை பார்க்க வச்சான், அவனுக்கு பின்னாடி பிசாசே வேலை பார்க்க வைச்ச மாதிரி தேவன் வேலையை முடிச்சிட்டாரு. பயப்படக்கூடாது சார், என்ன செஞ்சிருவாங்க? அவன் அம்புட்டு செஞ்ச பிறகு நீங்கள் சொல்லணும் இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட், இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட்.
இயேசு சொன்ன வார்த்தை கலாஸ். கலாஸ்னா இதுக்கு மேலே ஒரு புள்ளி கூட அதில் சேர்க்க வேண்டியதில்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். யாரை வச்சு செஞ்சார்? அதான் விஷயம். எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில் செய்து முடித்தார். அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். உன்னுடைய எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலே உன் வாழ்க்கையில் நேர்மறையானதை நிறைவேற்றுவதற்கு தேவன் இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நடக்கிறனால இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். ஏன்? நீங்கள் எதுவும் பண்ணலப்பா, எல்லாம் எனக்கு பாசிட்டிவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த மாதிரி எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும், பதறவே கூடாது. சிலுவையில் அவர் அறையும் போது, அவரை பாடுபடுத்தும் போது அவர் பதிலுக்கு வையலையாம். சிலுவையில் ஏறுற எல்லாருமே திட்டுவாயலாம், சபிப்பாயலாம், அந்த போர் சேவர்களை சபிப்பாயலாம், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவனை சபிப்பாயலாம், மூணாவது தனக்கு எதிராக சாட்சி சொன்னவனை சபிப்பாயலாம். இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பாடுபடும் போது அவர்கள் பதில் வையாமலும் அவர்களை பயமுறுத்தவும் இல்லையா. எப்படி? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுதா, காலியாக போயிட வேண்டிய தம்பிகளா, அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அனுமதி இல்லாமல் என் லைஃப்பில் 100% திட்டம் இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. எதிர்மறையானதெல்லாம் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 100% நேர்மறையானது மட்டும்தான் நடக்க போகுது. அதுக்காக தன்னுடைய வெற்றிப்பின் அதிபதி உபத்திரவங்களிலே பூரணப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில் நீங்கள் ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்போடு பொறுமையோடு அமர்ந்திருப்பது தான் உங்கள் வாழ்க்கையிலே பூரண பலனை கொண்டு வரும். அதான் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? என் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் நேர்மறையான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில் பிதா வைத்திருக்கிற திட்டத்தில் ஒரு தலைமுடி கூட கீழே விழாது என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தில் இயேசு இருந்தபடியினால் அவர் பதறாமல் இருந்தார். நீங்கள் நம்புறீங்களா? உங்களை பற்றி தேவன் வச்சிருக்க திட்டத்தில் ஒரு தலைமுடி கூட கீழே விழாது நம்புறீங்களா? இல்லை, நான் கேட்குறேன், ஒரு தலைமுடி கூட கீழே விழாது நீங்கள் நம்புறீங்களா? அப்படி நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் பதறாமல் இருங்க. அப்போ விசுவாசம் எங்கே இருக்கோ அங்கே பதட்டம் வராது. சில செய்கிற பார்த்தா அவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளையும் பதற வச்சுருவாங்க. இவங்களுக்கு பேரே மிஸ்டர் பரபரப்பு. பைபிள் எடுத்தாலே அம்பட்டு பேரும் பரபரப்பு. அதோ இந்தா அந்திகிறிஸ்து வந்துட்டான், இந்தா பீஸ்ட் வந்துருச்சு, அந்தா இது வந்துருச்சு. இப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் பிளான் பண்ணதை அவர் கும்முன்னு செஞ்சு முடிச்சிட்டார் எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இயேசு எப்படி அமைதியாக இருந்தாரோ அப்படி நீங்கள் அமைதியாக இருக்கணும். அந்த அமைதி பொறுமை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவருக்கு என்ன இருந்துச்சான்? பொறுமை இருந்துச்சான். அந்த பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது தெரியுமா? அது என்னன்னா, தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை. பொறுமைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார்னா அவர் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்காருன்னு அர்த்தம். தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பொறுமையாகவே இருப்பீங்க. அதான் சொல்கிறேனே, அதிகாரிகள் இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கு பேர் மரியாதை. வீட்டில் பொறுமையாக இருந்தால் அதுக்கு பேர் லவ். எதிரிகள்கிட்ட பொறுமையாக இருந்தால் அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. தேவன்கிட்ட பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று. அப்படி பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு அவர்களை குறித்து எழுதப்பட்டது பூரணமாய் நிறைவேறும் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 1:4 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்வதாக. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பாருங்கள். சில கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஒரு விஷயத்தில் தான் சார் அவர் குறைவு அப்படின்வாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது, இது மட்டும் குறைவு. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, நீ எதுலேயுமே குறைவு இல்லாமல் இருக்கும்படிக்கு எல்லா ஏரியாவும் அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நிறைவுள்ளவர்களாக. அதுக்கு பேர் தான் இந்த கம்ப்ளீட் மேன்.
perfectly perfected, perfectly perfected, completely completed. ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாக இருப்பது. இதுக்கு பேர் தான் பூரண ஆசீர்வாதம். அப்படி இருப்பதற்கு, அந்த நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு பொறுமையானது உங்களிடத்தில் பூரண கிரியை செய்வதாக. பொறுமை என்றால் என்ன? தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் லைஃப்பில் என்னை பற்றி எழுதுனதான் என் நிறைவேறும், அதை தாண்டி ஒன்றும் நிறைவேறாது. தைரியமாக இருங்க. பிஸ்னஸ்மேன் தைரியமாக இருங்க. வேலை பார்க்குறவங்க தைரியமாக இருங்க. நீ இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களே, அன்னைக்கே உங்களுடைய முழு எதிர்காலத்தை அவர் பொறுப்படுத்திக்கிட்டார். அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவன் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பார். எபிரேயர் 10:36 வாசிக்கிறேன். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டாரோ அதெல்லாம் நடக்கும் சார். நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, நல்லா எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு 144 போட்டாங்க சார், செட் ஆகிட்டு இருக்கிற நேரம் வாதம் வந்துருச்சு சார், எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கிற நேரம், அப்போலாம் பயப்படக்கூடாது. உங்களை நிறைவேற்றுறதுல வாதையவே ஒரு பாதையாக வச்சுருவார் தேவன். ஆமாம், நீங்கள் மட்டும் பேதையாக இல்லாமல் இருங்க, வாதையும் ஒரு பாதையாயிரும். நல்ல வேலைடா அந்த டைமில் தான்டா. ஆமாம், எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கான 100% வேலையை தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் பொறுமையாக இருங்க. ஆக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:15 சொல்லுது, கிறிஸ்துவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இயேசு பொறுமையாக இருந்தார்ன்றதை வேறு மாதிரி சொல்லலாம். இயேசு விசுவாசத்தோடு இருந்தார். என்ன விசுவாசம்னா, என்னை பற்றி எழுதப்பட்டது மட்டும்தான் என் நிறைவேறும். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா நான் கேட்குறேன். அப்புறம் பதறீங்க. சிலர் பதறுவாங்க. ஆகும் நியாய தீர்ப்பு செலுத்துங்க. பொறுமை, அதாவது பதட்டமே இல்லாமல் இருங்க. எல்லாத்தையும் தேவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒரு ஜட்ஜி என்னைக்காச்சும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வந்து பதறி இருக்கிறாரா? சொல்லுங்கள். எவனாச்சும் குற்றவாளியை பார்த்து இவனை நான் வந்து தூக்கில் போடுகிறேன்னு சொல்லி அந்த சுத்தியில் எடுத்த தூக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சுத்தியில் கொண்டு எறிகிறாரா? அவர் அமைதியாக சொல்லிட்டு போகிறார், அவனை தூக்கில் போடுறான்ப்பா. சிரிச்சிட்டு அவரும் ஒரு நீட்டாக என்ன செஞ்சுறாரு, ஃபில்டர் காப்பி குடித்துண்டே போயிடுறாரு அவர். ஏன்? நான் சவுண்டை கொடுத்தவங்கள இல்லை நடந்துருமையா. அதான் வேர்டு பவர். தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். சரி சார், அப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்குன்றீங்க, எல்லாமே நல்லதுக்குன்ட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தானெலாம் இருக்கிறான்ல, எல்லாமே வந்து இறைவன் விட்ட வழி அப்படின்னு பீஸ்ஃபுல்லாக இருந்துடணுன்றீங்களாண்ணா? பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே இறைவன் விட்ட வழி என்று நினைத்து இருப்பதல்ல, எல்லாவற்றிலும் இறைவன் ஒரு வழி வைத்திருக்கிறார் என்று அமைதியாக இருப்பது. 2 வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், இந்த வாதையே கடவுள் கொடுத்ததுன்னு அமைதியாக இருப்பான் அவன். இந்த வாதை கடவுள் கொடுத்தது இல்லை, ஆனால் இவைகளின் மத்தியிலும் தேவன் 100% வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்று அமைதியாக இருப்பது. 2க்கும் வித்தியாசம் இருக்கா? அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு கப்பலை நடத்துகிறவன் பெரும் காற்றில் அடிபட்டாலும் அலைக்கழிக்கப்பட்டாலும் தான் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு சுக்கானை திருப்பிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கிறான். அது அவன் சொன்ன டைரெக்ஷனில் போயிடுது. அலை அடிக்குன்னு லெஃப்ட்டில் போக மாட்டான், ரைட்டில் போக மாட்டான், பதறவும் மாட்டான். ஆனால் சுக்கானை மட்டும் நேராக திருப்பி வச்சுருப்பான். புரியுதா? ஆமாம், அவன் எந்திரிச்சு சைடில் நின்று கப்பலில் வந்து தள்ளி விட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது, தள்ளி விடவும் இல்லை. நிறையா பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இறங்கி சில வேலையில் நம்ம கையில் தான் வந்து எல்லாத்தையும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் பதறாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், நான் சொல்கிற விஷயம், கப்பல் கேப்டனு சுக்கானை திருப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, கப்பல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. உலகத்தான் வந்து என்ன நடக்குன்னு தெரியாமல் சரி கடவுள் எல்லாத்தையும் செய்கிறான்னு அமைதியாக இருக்கிறான், அது முட்டாள்தனம். ஆனால் நீங்கள் என்ன நடக்கும் என்பதை மனதில் தெரிந்து வைத்து அமைதியாக இருப்பது
என்ன நடக்கும்? என் லைஃப்லையும் என் வாழ்க்கையிலையும் என் ஊழியத்திலும் இந்த தேசத்திலும் நன்மைகள் மாத்திரமே நடக்கும். அதைத்தான் நாங்கள் நினச்சிருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். சுக்கான அந்த பக்கம் திருப்பி இருக்கிறோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? அவனுடைய பீஸ்ஃபுல்னஸுக்கும் உங்கள் அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் அமைதியாக இருக்கிறான். கடவுள் தான் எல்லாம் செய்கிறார். ஆனால் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய நம்பிக்கையோடு அமைதியாக இருக்கிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம்.